ஹாய் வீவர்ஸ், வாங்க டேஸ்டியான எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் ஊத்திட்டு பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீளமா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கோல்டன் கலர் வரும் வரை வதக்கி எடுத்துக்கலாம். இத கடைசியில மிக்ஸில அரைச்சு சேர்த்துக்கலாம். மறுபடியும் கடாயில கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் அளவு ஊத்திக்கலாம். இதோடு பட்டை பெரிய துண்டு 2, கிராம்பு 3, சோம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 3 சேர்த்துக்கலாம். இதோடு பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ பூண்டு 10 பல்லி எடுத்து இடிச்சுக்கலாம். இதோடு இஞ்சி 2 துண்டு சேர்த்து இடிச்சுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு முன்னாடியே தக்காளி 2, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், முந்திரி 10, தயிர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்து வச்சிருக்கணும். இப்போ இதையும் கடாயில சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதோடு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். தேவையான அளவு சேர்த்து தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கலாம். இதோடு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கிட்டா நல்லா வாசனையா இருக்குங்க. கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் எடுத்து அதை தனியா சின்ன கடாயில வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல மணமா இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பெரிய வெங்காயத்தை மட்டும் எடுத்து வதக்கி வச்சிருக்கோம்லங்க, அதை மிக்ஸில அரைச்சு அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச கஸ்தூரி மெத்திய நல்லா கசக்கி தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழைய கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு தேவையான முட்டையை உடைச்சு மெதுவா கடாய்க்குள்ள விட்டுக்கலாம்.
அந்த ஹீட்லயே நல்லா வெந்துடும். கடைசியா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழைய சேர்த்துக்கிட்டா நல்ல மணமா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி நல்ல கம கமன்னு மணக்கிற சுவையான எக் கிரேவி ரெடி. தோசை மற்றும் சப்பாத்திக்கு இந்த எக் கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக் கிரேவி எப்படி பண்றதுன்னு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.